இங்க உட்கார வேண்டாம் சரியா? யாரு வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்கள முடிச்சு உட்கார வச்சுக்குவான், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவான். உங்களால முடிஞ்ச முடியாது நாங்களும் ஜெயிக்கலாம்னு வச்சிருக்கோம். அப்ப யாராவது வந்து உறுதி சொல்லணும், அவங்களும் கேட்காங்க எழுதி கொடுங்கன்னு எழுதி கொடுக்க முடியாது. அப்ப ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க கொடுக்குற பொறுப்பு எல்லாம் போயிடுவோம். ஆனா 10 நாள் கழிச்சு இல்லாடி கடை போட்டுவோம். அந்நேரம் வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க. ஆனா இந்த டாஸ்மார்க் பாத்தீங்கன்னா 10 வருஷமா வந்து எடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க அதனாலதான் இன்னைக்கு மறியல்ல வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருக்க ரோட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு, இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்கூல் இருக்கு. பிள்ளைங்க எல்லாரும் இந்த வழியில தான் போறாங்க வர்றாங்க செய்யறாங்க. இங்க குடிச்சிட்டு வர்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பிள்ளைய மேல விழுறாங்க, சைக்கிள்ல வரும்போது பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வைன் ஷாப் இருக்கனாலேயே 2 கொலை நடந்திருக்குங்க. சரிங்களா? அதுதான் மெயின். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே இதுல தான் வராங்க போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வைன் ஷாப்பை எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொன்னு இந்த செய்தியை வந்து முதலமைச்சர்கிட்ட பாக்குற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இன்னும் அதிகாரிங்க யாருமே வந்து பெருசா வந்து இன்னும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. 10 வருஷமா டைம் கொடுத்து ஒன்றும் பண்ணல. அதனால நாங்க வந்து அதை கைவிட மாட்டோம். நீங்க வந்து யாரையா கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு உறுதி கொடுங்க, அதுக்கப்புறம் வேணா நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லியிருக்கோம். எங்களுக்கு வந்து உறுதி கொடுத்தா நாங்க இதை கைவிடுறோம், இல்லைன்னா நாங்க விட மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம். நாங்க வந்து வியாபாரம் நடத்த விட மாட்டோம், யாரையும் வாங்கவும் விட மாட்டோம்.